வெல்கம் டு ரெசிபீஸ் வித் முகமதியா. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி ஈஸியான மெத்தடில் பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1.25 kg மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் 8 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி மட்டன் பீஸு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1.25 கிலோ மட்டனுக்கு 1.25 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா அலசிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 200 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏலக்காயை தட்டி சேர்த்திங்கன்னா பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போக லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 400 கிராம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக அளவு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 8 to 10 பச்சை மிளகாயும் 2 ரம்பை இலையும் சேர்த்துக்கலாம். ரம்பை இலை இல்லாட்ட தேவையில்லை. கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கல் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் தக்காளியை நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். நல்லா மசாலா சாஃப்டாக தக்காளியும் வெந்து வந்ததுக்கப்புறம் வீட்டில் வச்ச தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்த மட்டனை தண்ணி இல்லாமல் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோட மட்டனையும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி வெந்துடுச்சு. இப்போ எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி வைக்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணியோட
சேர்த்து அளந்து இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா பச்சை வாடை போக கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா மட்டன் எல்லாம் கொதிச்சு ரெடியானதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சப்பழ ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணியை எடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அரிசி வேகட்டும். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அரிசியும் தண்ணியும் இந்த அளவு சமமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தையும் வச்சு ஒரு காட்டன் துண்டு போட்டு மூடி தம் வச்சிடலாம். காட்டன் துண்டு இல்லாட்ட வாழை இலையோ இல்லை சும்மாவோ மூடி தம் வச்சிடலாம். மேலே வெயிட்டும் வச்சு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் வச்சிடலாம். அப்போ 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்ல சாஃப்டான நல்ல டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் பதமும் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அரிசி நல்லா சாஃப்டாக வெந்து பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. நல்லா காரசாரமான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாயை கம்மி பண்ணிக்கலாம். மிளகாய் தூளும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் மட்டன் பிரியாணிக்கு இந்த அளவு போட்டால் தான் நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.